நாங்க பொன்தாமரை டிவில இருந்து வரோம். உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் செல்வகுமார். இது என்ன ஊருன்னு? இது குலசேரம்பூர் பிளேரோட் பஞ்சாயத்துல. ஓகேண்ணா. இங்க வந்து தேர்தல் நிலவரத்தை பத்தி நாங்க ஒரு அறிக்கை சர்வே எடுத்துட்டு இருக்கோம். தேர்தலை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னா? இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல். ஏன்னா 50 வருஷ காங்கிரஸ் அரசாங்கத்துல பிஜேபி கவர்மெண்ட்ல எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கல. கழிஞ்ச 2014 வந்து மோடி அமைச்சரவையில் வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்க வந்து கப்பல் போக்குவரத்து துறையில இருந்து நிறைய சாலைகளை வந்து விரிவாக்கம் பண்ணதுக்காண்டி நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய ஸ்கீமுங்க. அதுக்கப்புறம் வந்து வாஜ்பாய் மந்திரி சபையில் இருக்கும்போது இந்தியாவிலே 2 விளையாட்டு தளம் தான் இருந்தது. ஒன்று வாஜ்பாய்க்கு ஒன்று ராதாகிருஷ்ணன் அண்ணாஜிக்கு ஒன்று. அதை வந்து இந்த மாவட்டத்தில் இருந்த வளர்ச்சியை வந்து தடுக்கிறதுக்காண்டி நிறுத்தினாங்க. ஆனால் எப்பாடுபட்டாவது இந்த 2வது வந்து சாய் சப் சென்டரை வந்து நம்ம மாவட்டத்துக்கு கொண்டு வந்தே ஆகணும். இளைஞர்கள் வந்து விளையாட்டு துறையில் ஊக்குவிக்கிறதுக்கும் மற்றபடி வந்து எல்லா இதுக்கும் பிரச்சனைப்படணும். ஓகேண்ணே. இப்ப இங்க வந்து பொன்னாரையா இந்த வாட்டி கன்ஃபார்மா வருவாங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. ஆமா, உங்களுடைய கருத்து என்னன்னா அதை பத்தி? கண்டிப்பா நாங்க வந்து 1500 ஓட்டு இந்த இதுல இருந்து சட்டமன்றத்தில் எடுக்கும்போதே நாங்க இந்த கட்சியில எடுத்துட்டு இருக்கேன். 1990 இருந்து இந்த கட்சியில இருந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு 50,000, ஒரு எலெக்ஷனுக்கு 50,000 ஓட்டு கூடிக்கிட்டு இருக்கு. கலைஞர் 50,000 ஓட்டு ஸ்டார்ட் இருந்து இந்த 50,000 ஓட்டுல ஜெயிக்கணும். ஓகேண்ணா. இப்ப நம்ம பொன்னாரையா வந்து இந்த பகுதிக்கு என்னென்ன நல்லது பண்ணிருக்கான்னு சொல்ல முடியுமா? நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. இந்த கிராமத்துக்கு இந்த லைட்டு போகஸ் லைட் போட்டிருக்குது தான். இது மாதிரி தேரூர் பஞ்சாயத்துல வந்து சுற்றுச்சுவர், அந்த ஒரு குளத்தங்கரைக்கு சுற்றுச்சுவர் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மயிலாடிக்கெல்லாம் லைப்ரரிக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு இது ஃபண்டில் வந்து பண்ணியிருக்காங்க. பக்கத்து இது போகஸ் லைட் வந்து வெள்ளம்படத்தில் பண்ணியிருக்கு, திருப்பை சாரத்தில் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு நிதி ஃபண்டும் ஒழுங்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா. இப்போ இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு ஐயா தான் பண்ணியிருக்காருங்களா? இளைஞருடைய வளர்ச்சிக்கு வந்து துறைமுகம் வந்து கொண்டு வரதாட்டு பிளான் இருந்தது. ஆனால் வந்து அவங்க பேர் வந்துடும் சொல்லி கடுமையான போராட்டம் பண்ணி அந்த கேன்சல் ஆயிருக்கு. துறைமுகமும் நமக்கு ஏர்போர்ட்டும் நம்ம மாவட்டத்தில் வந்தே ஆகணும்னு சொல்றீங்க. இதோட கோரிக்கையா வைக்கிறீங்களா இல்ல ஏற்கனவே நடைமுறையில இருந்து தடுத்து நிறுத்திருக்காங்களா? தடுத்து நிறுத்தினாலும் அடுத்த தடவை வந்து துறைமுகம் இது ஏர்போர்ட் பஸ்ல வரணும். துறைமுகம் வந்து அவங்க தேவையை பொறுத்து பூர்த்தி பண்ணுவாங்க. ஆமா, அவங்க விருப்பத்தை பொறுத்து பூர்த்தி பண்ணுவாங்க. இப்ப மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் இங்க வந்து செயல்படுத்துறாங்களா? நிறைய பண்ணியிருக்காங்க. நான் விவசாய நிலையில இருக்கேன். எங்க டீம்ல 100 விவசாயிகள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து 6,000 ரூபாய் ஸ்கீம்ல வந்து 2,000 ரூபாய் வச்சு எல்லாத்துக்குமே இது பண்றாங்க. 4 மாசத்துக்கு இருக்க 6,000 ரூபாய் எல்லாத்துக்குமே ஸ்கீம்ல கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்குதுங்களா இல்ல எப்படிங்க? எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்குமே கிடைக்குது. 6,000 ரூபாய் கிடைக்குது. சரிங்க. மகளிருக்கு ஏதாவது சொல்லிருக்காங்களா, செஞ்சிருக்காங்களா? மகளிருக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல வந்து எல்லாருமே சேர்ந்திருக்காங்க. அதிகமான ஸ்கீம் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துல சேர்ந்திருக்காங்க. அது அவங்களுக்கு படிப்பு, கல்வி, இதுக்கு மேரேஜ் டைமுக்கு அது யூஸ் ஆகும். எங்க வீட்டுல எங்க குழந்தைக்கு நாங்க வந்து 19 வயசு முடிஞ்ச பிறகும் ரினியூவல் பண்ணி அதை நாங்க கண்டினியூ பண்ணிடுறோம். உஜ்வாலா. ஆமா, உஜ்வாலா ஸ்கீம் பண்ணிடுறோம். இப்ப ஐயா வந்து அடுத்து வந்தாருன்னா என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நமக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று கேட்டிருக்கோம். சரிங்க. இதுல வந்து ஒரு 10-20 பஞ்சாயத்துக்கு நமக்கு வந்து ஒரு ஷாப்பிங் கிடைச்சாச்சுன்னா திருநெல்வேலி போகிறதுக்கு நம்ம 10 ரூபா 15 ரூபாயில நம்ம திருநெல்வேலிக்கு போயிடலாம். 65 ரூபா நமக்கு டிக்கெட் கொடுத்து ட்ரெயின்ல காத்திருக்க நேரத்துல 1 மணி நேரத்துல நமக்கு திருநெல்வேலி போவதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்க. வேற கன்னியாகுமரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க ஐயா. நீங்க வந்து சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை, கன்னியாகுமரி டு திருவனந்தபுரம், அந்த தேசிய நெடுஞ்சாலை ரொம்ப தொய்வா வேலை நடக்கு. அது வந்து விரைந்து முடிப்பாங்க. அப்ப ஏற்கனவே வேலை நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப சரியா நடக்கல. 5 வருஷமா ரொம்ப தொய்வா நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் பீரியட்ல காங்கிரஸ் எம்பி விஜயராஜன் அவரு ரொம்ப தொய்வாட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. என்ன நம்ம பொன்னாரையா வந்தானா சீக்கிரம் நடக்கும் முடியும். பொன்னாரையா வந்தா மட்டும்தான் நடக்கும் சொல்றீங்க? முடியும். வேற இல்லைன்னா இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் ஸ்பீடா முடியாது. ஏன்னா இப்ப 1024 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த வேலையுமே இன்னும் 1 வருஷம் சாங்ஷன் பண்ணி 1 வருஷம் ஆகியும் அந்த வேலை இன்னும் நடக்கவே இல்லை. மண்ணு கிடைக்கலன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பொன்னாரையா வந்துன்னா எல்லாமே நடக்கும். அந்த இது முடியும். சரிங்கய்யா. இப்ப இன்னொரு கேள்வி, அதாவது அண்ணன் கேட்ட அதே கேள்விதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். தேர்தல் கருத்து கணிப்பு மக்களிடையே எப்படி இருக்கு உங்களுக்கு பொறுத்தவரை? ரொம்ப நல்லா இருக்கு. பொன்னாரையாவுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. இந்துக்கள் மட்டும் இல்லாம முஸ்லீம்களும் கிறிஸ்டின்களுக்குமே பொன்னாரையாவுக்கு சாதகமா இருக்கு. வேற ஏதாவது தேர்தலை பத்தி சொல்ல விரும்புறீங்களா? வேற வந்து இனிமேல் வந்து எங்களுக்கு நல்லா பண்ணி தரணும். இன்னும் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கோம். அவர் வரணும்னு எதிர்பார்க்கோம். வந்தா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கோம். வாய்ப்பு கொடுத்தாச்சுன்னா நிறைய
செய்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா வாய்ப்பு நம்ம தான் திட்டங்களுமே உருவாக்கணும். தடைபட்டு இருக்கு. ஏன்னா அவர் இது வந்தாச்சுன்னா அவர் தான் அந்த வந்தாதான் அந்த தடைப்பட்ட வேலைகளை முற்றிலும் எங்களுக்கு சீக்கிரமா நடக்கும். இப்ப அடுத்தது கிழக்கு கடற்கரை சாலைன்ட்டு ஒரு திட்டத்துல வந்து கடற்கரையோட திருவனந்தபுரம் போய் ஒரு நீரிழிவு காலனி வரைக்கும் ஒரு ரோடு சாங்ஷன் ஆயிருக்கு. அதுவுமே அவர் வந்தாதான் நடக்கும். இப்ப சர்வே பண்ணி போட்டாச்சு, இன்னும் முடியாம இருக்கு. ஆக மொத்தம் பொன்னாரையா வந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்க. ஏர்போர்ட்டுக்கு எங்களுக்கு ரெடி ஆகி ஏர்போர்ட் இன்னும் வரவே இல்லை. நாங்க எல்லாமே சர்வே பண்ணி எல்லாம் கொடுத்த பிறகும், இடங்கள்லாம் சர்வே பண்ணி கொடுத்த பிறகும் வரல, ஏர்போர்ட் வரல. அதே மாதிரி சாகர்மாலா திட்டத்துல வந்து ஒரு துறைமுகம் வரதா இருந்து கீழமணக்குடியில, அதையும் மாத்தி விளிஞ்சத்துல கொண்டு அந்த துறைமுகம் இப்போ நடந்துட்டு இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியது கேரளாவில் வேலை நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த காங்கிரஸ் எம்பி தான் காரணம். கணவரான் மக்களை தூண்டி விட்டு வர விடாம ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணி எடுத்து துறைமுகத்தையே மாத்திட்டாங்க. அது வந்திருந்தா எங்களுக்கு ஒரு 50,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 50,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்கும். 1,00,000 பேருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அது எல்லாமே கெடுத்துட்டாங்க. இது வரைக்கும் காங்கிரஸ் எம்பி எதுவும் செய்யல அப்படின்னு சொல்றீங்களா? எதுவுமே செய்யல. 2 வருஷம் 50 எம்பியா வருஷம் இருந்தாங்க. அவங்களுக்கு காங்கிரஸோட ஆட்சியில வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மந்திரி சபையில் இடமே கிடையாது. அப்போ இனி ஜெயிச்சாச்சுன்னா ராதாகிருஷ்ணன் அண்ணாஜி வந்து வாஜ்பாய் மந்திரி சபையில் இருந்திருக்காங்க. அதுல வந்து சாய் சார் அப்புறம் மெடிக்கல் காலேஜ் வந்து நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது துறைமுகம் எல்லாரோட ஏர்போர்ட் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சரிங்க, நீங்க தேர்தல் கருத்து பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தேர்தல் கருத்து இந்த தேர்தல் வந்து பொன்னாரையாகும். பொன்னாரையாக்கு தான். விஜயவசந்த் வந்து ஒன்றும் பண்ணல. 5 வருஷத்துல ஏற்கனவே சாங்ஷனா இருந்த ஒரு வேலைகளுமே நடக்கல. இவங்க வந்தோன்னா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் வந்தனால அவங்க காங்கிரஸ் தடை பண்ணி அதை அவ்வளோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கனால அந்த வேலைகளும் பணி இல்லாம அந்த ரோடு இங்கிருந்து திருவனந்தபுரம் அந்த ரோடு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க.